தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் பார்த்தா விஜயகாந்த் வந்து கண்டிப்பாக வந்து பெருமைப்படுத்தியிருக்கணுங்க. ஆனால் பெருமைப்படுத்தலை. கௌரவப்படுத்தியிருக்கணும். கௌரவம் கூட படுத்தலை. அதாவது எம்ஜிஆர் சிவாஜியை விட கௌரவப்படுத்தியிருக்கணுங்க. கௌரவம் படுத்தலை. எதுக்குன்னா விஜயகாந்த் பண்ண ஹெல்ப் வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு அவ்வளோ பண்ணியிருக்காருங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியுங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து கௌரவப்படுத்தலைங்க. இவருடைய ஜர்னி பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவர் வந்து யாரோட ஹெல்ப் இல்லாமல் கஷ்டப்பட்டு சினிமாவில் வந்து நடித்து ஒரு டாப் பொசிஷனுக்கு வந்திருக்காருங்க. அந்த டாப் பொசிஷனில் கூட நிறைய பேர் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காருங்க. இவர் மறக்காமல் யார் யார் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, யார் யார் பண்ணலையோ அவங்களுக்கு கூட சேர்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காருங்க. கண்டிப்பாக இப்போ இருக்க ரஜினி கூட அது மாதிரி ஹெல்ப் பண்ணது இல்லைங்க. அவருடைய லைஃப்பில் வந்து இது மாதிரி ஹெல்ப் கூட பண்ணியிருக்க மாட்டாருங்க. இவர் நினைச்சிருந்தா இவங்க ரெண்டு பசங்களையும் இப்போ இருக்க டாப் ஹீரோ கூட நடிக்க வச்சுருக்கலாங்க. ஆனால் ஒருபோதும் நடிக்க வச்சது இல்லைங்க. இப்போதுலேருந்து தெரியுது இவருடைய கேரக்டர் எப்படின்னுங்க. இவர்கிட்ட இருக்க நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா இவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசிட்டு வருங்க. அது நல்ல விஷயம் தாங்க. ஆனால் வந்து கட்சியில் வந்து அது எடுபடாதுங்க. இவர் கட்சி ஆரம்பித்தப்போ நல்லா வரவேற்பு இருந்தது. நல்ல சீட்டெல்லாம் வந்து நல்லா ஜெயிச்சாருங்க. அதுக்கடுத்தது வந்து மீடியாவால் வந்து இவர் வந்து வளர விடாமல் பண்ணிட்டாங்க. எதனால் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிறப்போ அப்போது இவருக்கும் ஜெயலலிதாவுக்கும் சண்டை நடந்திருக்கு. அப்போ வந்து இவர் வந்து எல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசியிருக்காருங்க. அப்போ வந்து இருக்கிற மீடியாங்க ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணி இவரை வளர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. இவருக்கு ஊழல் பிடிக்காதுங்க. இவர் கட்சி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருங்க. இவருக்கு பணம் தான் முக்கியம் நினச்சிருந்தா அந்த கட்சியை சென்ட்ரலோட இல்லை ஏடிஎம்கேவோட டிஎம்கேவோட கட்சியை இணைச்சி பணம் பார்த்துருக்கலாம். ஆனால் இவர் வந்து அப்படி பண்ணலைங்க. ஆனால் ஒன்றுங்க, இந்த உலகத்தில் நல்லவனாக நடிக்கலாம், நல்லவனாக கூட இருந்துடலாங்க. ஆனால் ரொம்ப நல்லவனாக மட்டும் இருக்கக்கூடாதுங்க. கண்டிப்பாக வளர விட மாட்டாங்க. அதாங்க இவருக்கு நடந்திருக்கு. தமிழ்நாடு மக்கள் எல்லாரும் ஒரு சான்ஸ் அவர் கொடுத்துருக்கலாங்க. ஆனால் கொடுக்காம தவறிட்டாங்க. ஒரு வேளை கொடுத்துருந்தா அவர் ஆத்மா வந்து நல்லபடியாக சாந்தி ஆகிருக்குங்க. ஓகே பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.